கோவை மாவட்டம் அருகே போத்தனூரில் சட்டவிரோத ரயில் டிக்கெட் விற்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 26,230 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கோவை போத்தனூர் ரயில் நிலைய பயணிகள் முன்பதிவு மையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினர் இணைந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் டிக்கெட் மோசடி நடத்திய இம்ரான் ஹுசைன் ஷேக் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 26,230 ரூபாய் மதிப்புள்ள 3PRS டிக்கெட்டுகள், 5 பூர்த்தி செய்யப்படாத படிவங்கள் மற்றும் ஒரு ஓப்போ A59 மொபைலை பறிமுதல் செய்யப்பட்டன. அப்போது பல ரயில் நிலையங்களில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து ஒவ்வொரு பயணியிடமும் 300 ரூபாய் கூடுதலாக வசூலித்து விற்றதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்.